வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம் சுவையான புரோட்டீன் நிறைந்த ஒரு காலை சிற்றுண்டியை தான் தயாரிக்க போகிறோம். வாங்க இதை தயாரிச்சுக்கிட்டே இதோட பலன்களையும் பார்த்துடலாம். முதல்ல ஒரு பவுலில் பயத்தம் பருப்பை 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. இது மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணீரை விட்டு நல்லா அழுக்கு போக அலசிக்கணும். இறைச்சிக்கு இணையான புரதம், தாதுக்கள், விட்டமின்கள் எல்லாம் இந்த பயத்தம் பருப்பில் இருக்குது. இது ஜீரண சக்தியை மேம்படுத்தி வயிற்று பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாக்கும், உடல் சூட்டை போக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது, சரும பிரச்சனையை போக்கும், இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும். இதில் நார்ச்சத்து அதிகம், இரத்த அழுத்தத்தை குறைக்கும், உடம்புல கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி மாரடைப்பு, மூச்சு திணறலேருந்து நம்மளை பாதுகாக்கும், உடல் சோர்வை போக்கி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கிறேன். இதில் இந்த பயத்தம் பருப்பை அப்படியே போட்டுக்கிறேன். இது கூட ஒரு பவுல் அளவுக்கு தண்ணீரை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் இதில் போட்டுப்போம். பெருங்காய பொடியையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை எடுத்துருக்கேன், அதை 2ஆக உடைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் இதில் விட்டுக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலையையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே அடுப்பில் வச்சுடணுங்க. 3 விசில் வந்தவுடனே அடுப்பை நாம் நிறுத்திக்கலாம். இந்த சமயத்தில் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அவலை எடுத்துக்கிறேன். இதையும் தண்ணீர் விட்டு நல்லா அலசிக்கணுங்க. அவல் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும். காலையில் அவல் உணவை சாப்பிட்றது மூலமாக அந்த நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவும். சர்க்கரை நோய் உள்ளவங்க அப்பப்போ பசிக்கிறப்ப கொஞ்சம் அவலை வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம். காலை சிற்றுண்டியாக அவலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ அடுப்பில் ஒரு அகன்ற சட்டியை வச்சுக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நான் விட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகையும் இதில் சேர்த்துக்கணும். அடுத்தது 1/2 ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையையும் இதில் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூளை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கிளறி விடணுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருக்கோம்ல அந்த பயத்தம் பருப்பை இதில் சேர்த்துக்கணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவல் நல்லா ஊறி இருக்குது, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விடுங்க. அடுப்பில் ஒரு 1 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ வாசனைக்காக ஒரு 1.5 ஸ்பூன் நெய்யையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்குங்க. சுவையான பயத்தம் பருப்பு அவல் பொங்கல் தயாராக இருக்குது. இதை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கலாங்க. ஆரோக்கியமான சிற்றுண்டி இது. எங்கள் காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொளிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்துங்க.